நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2ல் செமஸ்டர் 2ல் சாப்டர் 3ல் நானோ டிவைசஸ்ன்ற டாப்பிக்கில் கார்பன் நானோ டியூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டெஃபினிஷன் பார்த்துடலாம். இட் இஸ் ஏ டியூப்லர் ஃபார்ம் ஆஃப் கார்பன் வென் கிராஃபைட் ஷீட்ஸ் ஆர் ரோல்டு இன்டு ஏ சிலிண்டர். கார்பன் நானோ டியூப்னா அந்த நானோ டியூப் வந்து டியூப்லர் ஃபார்மில் இருக்கும். அதுக்குள்ளே கிராஃபைட் ஷீட்டை வந்து செலுத்துகிறோம். த எட்ஜஸ் ஜாயின் ஈச் அதர் டு ஃபார்ம் கார்பன் நானோ டியூப். அந்த கிராஃபைட்டை நம்ம வந்து கிராஃபைட் ஷீட்டை அந்த டியூபுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளே செலுத்தும் போது அந்த எட்ஜஸ்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் நமக்கு கார்பன் நானோ டியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஈச் கார்பன் ஆட்டம் இன் கார்பன் நானோ டியூப் லிங்க்டு பை கோவலன்ட் பாண்ட் கார்பன் வித் டயாமீட்டர் 1 to 3 அண்ட் லென்த் ஆஃப் ஃபியூ nm மைக்ரான்ஸ். அந்த கார்பன் நானோ டியூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணும். அதை தான் நம்ம வந்து கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்பன் நானோ டியூப்குள்ளே டயக்ராம் பாருங்கள். மேலே கொடுத்துருக்கிறது கார்பன் ஆட்டம், கீழே கொடுத்துருக்கிறது கோவலன்ட் பாண்ட். நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் நானோ டியூப் அலைன் இன் ரோப்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். அந்த கார்பன் நானோ டியூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லூஸ் அட்ராக்ஷனில் இருக்கும். அதை தான் நம்ம வந்து வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பிக்சர் பாருங்கள். அந்த கிராஃபைட் ஷீட்டை ரோல் அப் பண்ணி அந்த கார்பன் நானோ டியூப்புக்குள்ளே செலுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப். கார்பன் நானோ டியூபை ஸ்ட்ரக்சர் படி 3ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்னதுலான்னா ஆர்ம்சேர் ஸ்ட்ரக்சர், சிக்ஸாக் ஸ்ட்ரக்சர், சிரல் ஸ்ட்ரக்சர். பேஸ்ட் ஆன் நம்பரை பொறுத்து சிங்கிள் வால் கார்பன் நானோ டியூப், டபுள் வால் கார்பன் நானோ டியூப், மல்டி வால் கார்பன் நானோ டியூப்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போது ஸ்ட்ரக்சருக்கான பிக்சர் பாருங்கள். ஆர்ம்சேர், ஜிக்ஸாக், சிரல். இப்போ அதுக்கான டெஃபினிஷன் பார்த்துடலாம். த லைன் ஆஃப் ஹெக்ஸகான்ஸ் ஆர் parallel to the axis of the nanotube. It can form chiral angle 30 degree. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக். த லைன் ஆஃப் கார்பன் பாண்ட்ஸ் ஆர் டவுன் த சென்டர். இட் ஃபார்ம் சிரல் ஆங்கிள் 0 degree. Chiral structure. It exhibit twist or spiral around nanotube. It form intermediate between 0 to 30 degree chiral angle. ஆர்ம்சேர் வந்து 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது சிரல் ஆங்கிள். ஜிக்ஸாக் வந்து 0 டிகிரி சிரல் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. சிரல் ஸ்ட்ரக்சர் வந்து 0 to 30க்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பன் நானோ டியூப்ஸ் ஆர் சிந்தசிஸ் பை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட். கார்பன் நானோ டியூப்பை 3 வகையில் நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். அது என்னதுலான்னா எலக்ட்ரிக் ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தட், கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன், லேசர் எபிலேஷன். நம்பரை பொறுத்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் நானோ டியூப்பை இப்போது ஒரு கிராஃபைட் ஷீட்டை அந்த நானோ டியூபுக்குள்ளே நம்ம செலுத்தணுன்னா அதை வந்து சிங்கிள் வால் நானோ டியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே இது 2 கிராஃபைட் ஷீட்டை அந்த சிலிண்டருக்குள்ளே நானோ டியூப்குள்ளே செலுத்துகிறோன்னா அதை டபுள் வால் நானோ டியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே இது நிறையா கிராஃப் ஷீட்ஸை அந்த நானோ டியூப்புக்குள்ளே செலுத்தணுன்னா அதை தான் வந்து மல்டி வால் நானோ டியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் பார்த்துடலாம். கார்பன் நானோ டியூப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேட்ரி டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன் இண்டஸ்ட்ரி அஸ் ஏ கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட்னால் என்னதுன்னா ஒரு ரியாக்ஷனை வந்து வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ் இன் காம்போசைட்ஸ், ஐசிஎஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இட் ஆக்ட் அஸ் ஏ வெரி குட் பயோசென்சார். இந்த கார்பன் நானோ டியூப் ஒரு குட் பயோசென்சாராக வந்து ஆக்ட் ஆகுது. இட் ஆல்சோ யூஸ் இன் வாட்டர் சாஃப்டனிங் அஸ் ஏ ஃபில்டர். வாட்டர் சாஃப்டனிங்கில் ஃபில்டராகவும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கார்பன் நானோ டியூப்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து இருக்குது கார்பன் நானோ டியூப்புக்கு. எலக்ட்ரானிக் பார்த்திங்கன்னா டேர்னபிள் பேண்ட் கேப் பிட்வீன் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இதான் எலக்ட்ரானிக்லேயே ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கார்பன் நானோ டியூப்க்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. கார்பன் நானோ டியூப்ஸ் ஆர் ஸ்ட்ராங், பொசஸ் அண்ட் எலாஸ்டிக் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு அது வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்துறோம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணுறோம். யூஸ் இன் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எலக்ட்ரானிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுறோம்.
மல்டி லேயர் கெப்பாசிட்டரில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு ஃபார் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அங்கே யூஸ் பண்ணுறோம். இட் ஆக்ட் அஸ் எ கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம் வித் ஹை டென்சிட்டியோட. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா நானோ சென்சார் மேடட் வித் CNTS can able to detect harmful chemical or biological agent in environment. ஏதாவது கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ஏஜென்ட் ஏதாவது என்விரான்மெண்ட்டில் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்பன் நானோ டியூப் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் தே ஆர் யூஸ் இன் மெடிக்கல் இமேஜிங் ஃபார் டிசீஸ் டயக்னோசிஸ் அண்ட் இன் ஜீன் அண்ட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். நானோ டியூப் மேட் வித் CNTS insert into our body helps to modify neuron network of brain to enhance our intelligence. இங்கெல்லாம் நம்ம வந்து கார்பன் நானோ டியூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க டாபிக் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.